ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாரோடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ரோட் சைட் பட்டாணி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா பெருசாகவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இது மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கையில் தெரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் பச்சையாக தான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம், அதனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடிடுங்க. அப்போ மேலே தெரிக்காமல் இருக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இது மேலே தெரிக்கும், அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும், அது வரல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால மிளகாய்த்தூளை உங்கள் காரம் தகுந்தா போல் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி வேக வச்சோல்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த தண்ணி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பட்டாணியில் இருக்கிற சத்துலாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது கூடவே பட்டாணி சேர்த்துக்கலாம். 250 கிராம் அளவுக்கு பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம ரோட் சைட்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதில் வெள்ளை பட்டாணி வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. நான் அதனால இன்னைக்கு வெள்ளை பட்டாணி வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி வச்சு கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம வேக வச்ச பட்டாணியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பட்டாணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது இது நல்லா திக்னஸாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுல, இது நல்லா கொதிச்சு திக்காகி வரணும். பாருங்க, இப்போ இது நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய ரோட் சைட் பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலேயே பொடியை கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் எல்லாம் போட்டு கொடுங்க, நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வெங்காயம், கேரட், கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன் அப்படி இல்லைன்னா சமோசா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இந்த மசாலா மட்டும் பேஸாக வச்சு இது கூடவே வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை சேர்த்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.